கடையில் பெண்களை அமர்த்த வேண்டும். உத்தரகாண்டில் ஊதாரிகளின் உத்தரவு. பாகிஸ்தான் ஜிந்தாபாத். முஹர்ரம் ஊர்வலத்தில் பயங்கரம். களத்தில் இறங்கிய காவல்துறை. அலிகஞ்சில் பயங்கர தீ விபத்து. யோகியினுடைய வீடியோ வெளியானது. மோடியின் வாரணாசியில் கோழிக்கறி மது விருந்து. மாட்டிக்கொண்ட பிஜேபி எம்எல்ஏ. பசு குண்டர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய தபசம். களத்தில் இறங்கிய சங்கிகள். சிஜேபிக்கு ஆதரவாக களம் இறங்கிய ஜுனேத். பாராட்டும் அபிஜித். ராம்கதா நிகழ்ச்சியில் லேண்ட் ஜிகாத். இப்படி இன்னைக்கு நேஷனல் லெவலில் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும் வைரல் வீடியோக்களும் அந்த வீடியோடைய விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு இந்திய அளவுல மிகப்பெரிய வைரலா இருக்கக்கூடிய நியூஸ் எதுனா, சங்கிகள்லாம் எதை இன்னைக்கு ஆதாரமாக காட்டிக்கிட்டு இருக்காங்களோ, ஏற்கனவே நம்ம மோடி ஐயாவை கொண்டு வர்றதுக்கு குஜராத்தை தூக்குன்னு தூக்கி பிடிச்சாங்க. அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லைங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, யோகி அளவுக்கு அதிகமாக தூக்குறாங்க. யோகி இது எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி போகிற இடங்களுக்கெல்லாம் அவரை பிரச்சாரத்துக்கும் கூட்டி போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட யோகி ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அலிகஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு 3 மாடி பில்டிங். அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டியூட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த அனிமல்ஸ்லாம், அந்த பெட் அனிமல்ஸ்லாம் விற்கிற ஷாப் இருக்குது. இந்த இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்படுது. தீ விபத்து ஏற்பட்ட உடனே அங்கே சட்ட விதிமுறை மீறல்கள் மீறப்பட்டிருக்கு. முறையான எந்த விதமான வழிகளும் இல்லாமல் இருக்குது. அதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டுட்டா ஒரு எக்ஸிட் வேன்னு வைப்பாங்களா இல்லையா, அந்த எக்ஸிட் வேவே இல்லாமல் இருக்குது. அவ்வளோ பெரிய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா விளைவு எப்படி ஏற்படுதுன்னா, அங்கே இருந்த 19 to 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இறந்து போன இடத்துக்கு வழக்கம் போல் அரசாங்கங்கள் தரக்கூடிய நிதி என்ன தெரியுமா, 5 லட்சம் ரூபா, எவனுக்கெல்லாம் காயப்பட்டிருக்கோம் அவனுக்கெல்லாம் 50,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி அரசாங்கங்கள் சொல்கிறது. இதெல்லாம் முழுமையாக போய் சேருமா என்னங்கிறதே தகவலே தெரியாது நம்மளுக்கு. இந்த இடத்துக்கு இன்றைக்கி யோகி போகிறார். யோகி போய் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை விசாரிக்கிறார். விசாரித்தா அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏஎன்ஐ செய்தி, பிடிஐ செய்தி முகமை இவங்கெல்லாம் அப்படி வெளியிட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்னென்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, நான் இப்படி பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். என்ன சொன்னால் உதவி கிடைக்குங்கிறத புரிஞ்ச அந்த மக்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் பிஜேபி ஆள்கள், காலங்காலமாக உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் உடனே அந்த வீடியோ கட் ஆகுதுங்க, மியூட் ஆகுது. மியூட் ஆனோன்னா வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் அந்த இடத்துல, அதாவது வீடியோ ஓவர் மட்டும் வருது, வாய்ஸே இல்லை, வீடியோ ஓவர் மட்டும் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த செய்தி இன்னைக்கு ஆல் டு சுபேர் உட்பட வடநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் பிஜேபியினுடைய உண்மை முகம். என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கே உதவி கிடையாது, பாஜகவினுடைய ஆளுகளாக இருந்தால் தான் இங்கே உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க இங்கே உண்மை. அடுத்து நடந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்க. அதாவது முஹர்ரம் மாதத்திலே ஊர்வலம், இந்த ஊர்வலம் நடத்துறாங்களா, இதை நம்ம செய்தியாக சொல்லிக்கிறோம் மக்களுக்கு. இவங்க நடத்தக்கூடிய இந்த ஊர்வலத்துக்கும் இஸ்லாத்துக்கும் அறவே சம்பந்தம் கிடையாது, அறவே கிடையாதுங்க. தனக்கு ஏற்பட்ட துக்கத்துக்காக வேண்டி ஒருத்தர் சட்டையை உடம்புல காயப்படுத்திக்கிட்டான்னு சொன்னால் அவர் இஸ்லாத்தில் ஒரு இல்லை, அது கண்டித்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழி இருக்குங்க. ஆனால் இவங்க ஒரு காலத்தில் ஹுசேன் ஒருத்தர் இருந்தாங்க, நல்லடியார் தான். அவங்க இறந்து போனதை நினச்சி இவங்க அதில் பல செய்திகளை இட்டு கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கைகளை வச்சு பிளேடை வச்சு உடம்பெல்லாம் கீறிக்கிறாங்க. இது இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இது தடுக்கப்பட்டது. தனக்கு ஏற்பட்ட துன்பத்துக்காக ஒருத்தர் வீட்டில் இறப்பு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் 3 நாளைக்கு மேலே துக்க அனுசரிக்க இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஆனால் இது இஸ்லாத்தில் இல்லாதது அப்படிங்கிற தகவலை முதல்ல சொல்லிக்கிறோம். இந்த ஊர்வலம் பரவலாக வடநாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க அறியாமையின் காரணமாக அந்த ஊர்வலத்தை நடக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கத்தி விட்டுறாங்க. கத்துனா என்ன ஆகும், பாகிஸ்தானுக்கு எதிராக இங்கே ஒருத்தர் இருக்காண்டா, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இங்கே ஒருத்தர் இருக்காண்டா, யாராவே பாய் தாண்டா, பாய் ஊர்வலத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செய்தி போகுதுன்னு பரப்பப்படுது. உடனே சங்கிகள்லாம் அங்கே வர்றாங்க. காவல்துறை அதில் 2-3 பேர் நல்ல பேர் இருப்பாங்க போல,
வந்து காவல்துறை விசாரணை பண்ணால் அதை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா புவனேஷ்குமார்னு ஒரு சங்கியும் யோகேந்திர பால் அப்படிங்கிற சங்கியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஊர்வலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம் நடத்தக்கூடிய ஒரு ஊர்வலம், அந்த ஊர்வலத்தில் அதே முதல்ல மார்க்க வரம்புக்கு உட்பட்டது இல்லை, அதில் போய் தேவையில்லாமல் கத்தி அது இவங்க எப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவுக்கு சார்பானவர் கிடையாது, பாகிஸ்தானுக்கு சார்பானவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விஷம பிரச்சாரத்தை விஷமத்தனமான பேச்சை சங்கிகள் செஞ்சுருக்கிறாங்க. செஞ்ச காரணமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் ஓரளவுக்கு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பாருங்கள், இந்த பாஜக காரப்பயல் இருக்காங்களே நான் மாதிரி ஆளு நம்ம சகோதரர்களாம் சொல்லிக்கணும், நம்ம இவங்க எதுவுமே இவங்களுக்கு அந்த பற்றே கிடையாதுங்க. இவங்க எந்த கொள்கையை சொல்கிறாங்களோ அந்த கொள்கையில் நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்குது, கேள்விகள் இருக்க தனி விஷயம். ஆனால் இவன் ஒரு கொள்கையை சொல்கிறான்ல அந்த கொள்கையில் உறுதி கிடையாது. பாருங்கள் வாரணாசி இந்த தொகுதி தாங்க, யார் ஐயா மோடி ஜெயிச்சார்ல அந்த தொகுதி வாரணாசி, ஆத்தரைஸ்டு பாங்கு விற்கிறாங்கல்ல, பாங்குனா என்ன தெரியுதா, அது ஒரு சாராயம். அந்த தொகுதியில் என்ன நடக்குதுன்னா அந்த கங்கை ஆறு மாதிரி ஒரு ஆறு இருக்குது, அந்த கங்கை ஆற்றில் போட்டு, அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா கோழியை வறுக்கிறாங்க, கோழியை வறுத்தது மட்டும் இல்லாமல் சாராயத்தை குடிக்கிறாங்க. இதே போட்டில்ங்க ரமலான் மாதத்தில் போனவங்க சும்மா அப்படியே போயிருப்பாங்க போல், ஏதோ டூருக்கு மாதிரி அந்த பக்கத்தில் ஏதோ இருக்குது போல், அப்படி போனவங்க நோன்பு திறந்துட்டாங்க. ஒரு 12 பேர் நோன்பு திறந்ததுக்காக அவங்கள பிடிச்சி கைது பண்ணி 2 மாதம் ஜெயிலில் போட்டாங்க. அங்கே இந்த போட்டில் இன்றைக்கி கோழி வறுவல் மது விருந்து நடக்குது. லாஸ்ட் இது பெரிய வைரல் ஆகுது. வைரலாகி போட்டு ஆளை பிடிச்சி எவன்டா தண்ணி அடித்தா எல்லாத்தையும் பிடிச்சி யாருங்க எங்கேருந்து நான் போட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பிஜேபிக்காரன் ஒருத்தவன் தான் அந்த போட்டையை வாடகை கொடுத்துருக்கான். எப்படின்னா இது இந்தரா கோழிக்கறி இந்த சாராயம் நீனே அடி அப்படின்னு கொடுத்த மாதிரி இருக்குது. எப்படிப்பட்ட வேலை இவங்க வேலையை பாருங்களேன். ஒரு பிஜேபியோடைய சம்மந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏனுடைய போட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மது விருந்து கோழி விருந்துலாம் நடந்திருக்கு. இவங்களுக்கு கொள்கையெல்லாம் முக்கியம் கிடையாது, அவங்க ஏற்றிருக்க கொள்கை, அந்த கொள்கையில் நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது, விமர்சனம் இருக்குது, கேள்வி இருக்க தனி விஷயம். அந்த கொள்கையே இவங்களுக்கு முக்கியம் இல்லை. காசை கொடுத்து ஒரு 1/4 கிலோ இதை தின்னுடானா கூட திம்மாங்க போல, அந்த மாதிரி இருக்கிறத மக்கள் பேசிக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் சமீபத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு பொதுவாக மனித ஆர்வலர்கள் மனித நேயத்தை விரும்பக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தீர்ப்பு என்னன்னு சொன்னால் தபசும்னு ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அதாவது என்னன்னு சொன்னால் அமராவதி, அதாவது பாம்பேயில் இருக்கக்கூடிய அமராவதியில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி 3 பேர் வண்டியில் வர்றாங்க. நசீர் அகமது, ஷேக்கு, சையது 3 பேர் மாடை ஏற்றிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சியோனி மால்வா அப்படிங்கிற ஒரு பகுதி மத்திய பிரதேசம், இவங்க பாம்பேலேருந்து மத்திய பிரதேசம் வர்றாங்க. சியோனி மால்வா பகுதியில் நைட்டில் 1 மணிக்கு வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பசு பாதுகாவலர்னு சொல்கிற இந்த குண்டர்கள்லாம் சேர்ந்து அடித்து கொள்கிறாங்க. 2 பேர் தப்பிச்சு ஓடிடுறாங்க. நசீர் அகமது மட்டும் மாட்டிக்கிட்டார். மாட்டினா அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாரு, போனால் கூட இறந்து போயிடுறாரு. இந்த வழக்கு பல வருஷங்கள் நடக்குது. 2022 நடந்தது. இப்போ சமீபத்தில் தபசுங்கிற நீதிபதி என்னன்னு சொல்கிறாங்கன்னா தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த 14 பேரும் குற்றம் சாட்டப்பட்ட 14 பேருக்கும் ஆயுள் தண்டனைன்னு சொல்லி பாஜகவுக்கு அப்படியே நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு அட்டி தீர்ப்பை வழங்குறாங்க. சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்கீங்களான்னு சொல்லி. நான் வீடியோ எப்படி வருதுன்னா நீதிபதி தபசுமை மிரட்டி ஒருத்தன் வீடியோ போடுறான். அந்த வீடியோ பாருங்கள். 14 பேரை ரிலீஸ் பண்ணலனாம்மா நீ உயிரோடு இருக்க மாட்ட, முல்லாக்கள் உயிரோடு இருக்க மாட்டேன் ஒரு வார்த்தை சொல்கிறான். நம்ம சொல்லக்கூடாது, நபிகளார் நம்மளுக்கு அப்படி கற்றுத்தரல. அசிங்கமாக பேசக்கூடிய ஒழுங்கினன் நரகவாசி நபிகள் நாயகம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. மாதர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அதை சொல்கிறான். நம்மளை கட்டுப்படுத்த முடியலை, இருந்தாலும் அந்த நாய்க்கான அப்படி பேசக்கூடாதுல்ல, அந்த வார்த்தையை சொல்லி ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அப்படிப்பட்ட அசிங்கமான வார்த்தையை சொல்கிறான். 14 பேரும் வெளியிடலைன்னா 10 எரியும் வடநாடு, அவ்வளோதான். இது இந்த பொம்பளை அவங்க நீதிபதியை சொல்கிறாங்க, இந்த பொம்பளை தவறான பொம்பளை, தப்பாக தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். முட்டா புயலாம் அந்த தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறாங்க. முதல்ல அந்த 14 பேர் பிடிக்கப்பட்டவுடனே விசாரணை நடத்தப்படுது. இப்படி தாங்க நடக்கும், விசாரணை நடத்தப்படுது. அப்புறம் காவல்துறை ஆதாரங்களை சேகரிக்கிறாங்க. அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அரசு வழக்கறிஞர், அதாவது மத்திய பிரதேசத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர் இல்லை இவங்க தப்பு தான் செஞ்சாங்க, உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவர் ஆதாரங்களையும் அவருடைய வாதங்களையும் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தீர்ப்பு வழங்கப்பட்டு இவர்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுக்கப்படுது. இங்கே நீதிமன்றத்துடைய தீர்ப்பு புறக்கணிக்கப்படுது. நீதிபதிகள் மிரட்டப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய திருப்பங்கொன்ற விஷயத்துக்காக எப்படியெல்லாம் துண்ணாங்க. நம்ம என்ன சொன்னோம், ஜியா சுவாமிநாதன் தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் இருக்க மாதிரி தெரியல,
அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இருக்கல அப்படின்னு இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொன்னதுக்கே குதிச்சாங்க. இன்னைக்கு தபசம்ங்கிற அந்த நீதிபதிக்கு எதிராக மிரட்டலை ஒருத்தன் சொல்கிறான். அதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக வாயையும் இன்னொன்னையும் சொல்லுவாங்கள்ல, அதையும் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. அலிகர் மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். இது எல்லாமே யூபியில் தாங்க நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய லுதா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்படுது. ராம்கதா ஞான யாஜம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. அதில் வந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நல்லா கொப்பரா குண்டா மாதிரி இருக்கிறான். கண்டு வேற இப்படி இருக்குது. ஏன்னா இப்படி பேச நினைக்காதீங்க, இவன் பேசுனதை கேளுங்க. என்ன சொல்கிறான்னா, பொதுவாக நம்ம இங்கே கோயில்களில், சர்ச்சுகளில், பள்ளிவாசல்களில் அங்கே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களாம். எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க? ஒழுக்கமாக நடந்துக்கங்க. இப்போ விடுங்க, சமீபத்தில் நான் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு கோயில் நிகழ்ச்சி நடக்குது. அங்கே கூட பேசுகிறார் ஒருத்தர். பேசும்போது ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும், மக்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளணும் இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இந்த என்ன பண்ணுறான்னா, இந்த டோரிக்கண்ணை உட்காந்துக்கிட்டு முஸ்லீம்கள் நிலத்தை அபகரிக்கிறார்கள், கல்லறைகளை அபகரிக்கிறார்கள், அவங்களுடைய லேண்டு ஜிகாத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில், ஒரு விஷம பிரச்சாரத்தை வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி நடந்துக்கணும், வாழ்வியனுடைய அம்சங்கள் என்ன, நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட பேசணும், எப்படி அன்பாக நடந்துக்கணும், அதை பற்றியே இல்லை. இங்கே வடநாட்டில் நடக்கிறதுல பெரும்பான்மை எப்படி இருக்குன்னா, அதுவும் சங்கிகள் நடத்துகிற பெரும்பான்மை, அவனை அடி, அவனை கொல்லு, இது பார்த்து இவன் முல்லா இப்படி இருக்கிறான், அவன் அதை சாப்பிட்றான், இதை சாப்பிட்றான். அவன் ஸ்பெயின்லங்க சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வீட்டு பக்கத்தில் இருந்து நான் அவனே ஓனாக தயாரித்து கவர்மெண்ட்டு ஒரு ட்ரோனை வச்சுக்கலாம், ட்ரோனில் நீங்கள் ஈஸியாக பிரயாணம் பண்ணி போகலான்னு சொல்லி ஈஸியாக அவன் அப்படி கண்டுபிடிப்பு டெவலப்பில் அப்படி போயிட்டுருக்காங்க. இவன் என்ன கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான்னா, எவன் என்ன சாப்பிட்றான், எவன் எங்கே போகிறான், எவன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதோடைய தாக்கம் பாருங்கள். ஒரு மத போதகர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இவருடைய பேரை பாருங்கள், ராமபத்ராச்சாரியா அவருடைய பேர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, உட்காந்துக்கிட்டு லேண்டு ஜிகாத்து பண்ணுறோமா, நம்ம லேண்டெல்லாம் பிடிச்சிக்கிறோமா, பிடிச்சி அதில் ஜிகாத்து பண்ணுறோமா, இப்படி கேவலமான ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்கு யோகி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயங்க, சிஜேபியில் போய் ஜுனேத்துங்கிறவரை வந்து அபிஜித் வந்து அறிமுகப்படுத்துகிறார். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்றைக்கி தொடராக இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நடக்கிறதுக்கு காரணமே யாருன்னா ஜுனேத் தான். ஜுனேத் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உணவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இங்கே வரவங்களுக்கு தேநீர் கொடுக்குறாரு, மிக ஒரு அனுசரிப்போடு நடந்துக்கிறாருன்னு சொல்லி ஜுனேத்தினுடைய நடவடிக்கையை பார்த்து இன்றைக்கி பாராட்டிக்கிட்டு இருக்கிறாரு அபிஜித். நம்ம பேசக்கூடிய இதே தேதியில் தான் ஜுனேத்துங்கிற ஒரு பையன் டெல்லிக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்காக வந்தப்போ அங்கே இருந்த குண்டர்களால், மத வெறி பிடித்தவர்களால் குத்தி கொல்லப்பட்டான் ஒரு பையன். உதவிக்கு யாருமே இல்லாமல் அசோதிங்கிற அந்த டெல்லியோட ரயில்வே ஸ்டேஷன் தூக்கி போடப்பட்டு இறந்து போனான். மடியில் தான் சகோதரனை வச்சுக்கிட்டு இருந்தான். காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல. வீடியோ எடுத்தாங்க, சுற்றி நின்று பார்த்தாங்க, காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல. காரணம் என்னென்னா, அந்த பையன் பார்க்கும்போது இஸ்லாமியனாக தெரிஞ்சான். அது தவிர வேறு காரணமே எதுவுமே இல்லை. ஆனால் இன்னொரு ஜுனேத்தை பாருங்கள், சிஜேபிக்கு எப்படி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. இதுதான் இன்றைக்கி இஸ்லாமுடைய நிலை அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இது மாதிரியான செய்திகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.